ஹலோ கைஸ், வெல்கம் டு பி டே கிரியேட்டர். ஏன் ஸ்லோவாக சொல்ல நினைக்கிறீங்க? ஓகே, அதெல்லாம் இல்லை. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இந்த மெட்டீரியல்ஸு கெஸ் பண்ணுங்கன்னு நான் ஆல்ரெடி டேபிள் ஃபேன் வீடியோ சொல்லியிருப்பேன். அப்படி சொல்ல போகிறதில்ல, பிகாஸ் டைம் வேஸ்ட் பண்ணுறது. ஓகே, வாங்க வீடியோ பார்க்கலாம். என்ன செய்ய போகிறோன்னு நான் இப்போ சொல்கிறேன். உங்ககிட்ட டிசி மோட்டரில் இந்த மாதிரி இந்த நீடில் இருக்குல்ல, கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செய்ய. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த நார்மல் டிசி மாடலில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். இந்த விரலோட சைஸ் தான் இவ்வளோ தான் இருக்கும். இது கொஞ்சம் நீடில் வந்து பெருசு, ஓகேவா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த மோட்டர்ஸில் இந்த பல்லுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பல்லை வச்சு தான் டைட் பண்ண போகிறோம், ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு காட்டிடுறேன். இது வந்து நான் வந்து பேனசோனிக் பேட்டரியில் கழட்டின தகரம். அதை வச்சு நான் ஒரு ஆக்ஸா பிளேடில் இந்த கட் பண்ணுவாங்கள்ல, அதை செஞ்சுருக்கேன். அந்த மாதிரி ஒரு இது செஞ்சுருக்கேன். இவ்வளோ ஆச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன ஃபஸ்ட்டு ஓகே நேராக ஓகே இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து ஒரு இந்த சைஸ் வேணும்ல, அப்படின்னா இந்த மோட்டர் ஹோல்டு பண்ணுறது, அதனால் ஒரு சைஸ் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். காலையில் தான் ஒரு வீடியோ போட்டேன், டேபிள் ஃபேன் அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள் ஃபேன். இன்றைக்கி 2 வீடியோ போடலான்ட்டு இன்னொரு வீடியோ மேக் பண்ணலான்ட்டு பண்ணிட்டேன். ஓகே, நான் ஒரு லைன் போட்டிருக்க மாதிரி ஒரு இந்த ஸ்கேல் அளவுக்கு ஒரு லைன், ஓகேவா? அது மாதிரி 4 எடுத்துக்கோங்க. 1 2 3 4 4 எடுத்துக்கிட்டீங்களா? ஓகே, 4க்கு இப்போ கட் பண்ணிடலாம். நாலு பீஸ் நான் வரைஞ்சிருப்பேன், தெரியுதா? இது 4 கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இன்னொன்று, இதை கட் பண்ணாமல் நீங்கள் இன்னொன்று இது யூஸ் பண்ணலாம். ஒரு நிமிஷம். பிளேட் எடுத்துக்கோங்க, ஓகேவா? பிளேட் எடுத்து நீங்கள் ட்ரா பண்ண லைன் மேலே ஸ்கேலை வச்சு அங்கே ஒரு கோடு போட்டிங்கன்னா, நீங்கள் கட் பண்ணி ஒரு இதாக ஒட்டுறதுக்கும் ஒரே இதாக ஒட்டிக்கலாம். எப்படி சொல்கிறேன் பாருங்க. இப்போ நான் ஒரு இதை கட் பண்ணிட்டேன்னா இப்படி மடக்கிக்கலாம், ஓகேவா? இப்படி 4 சைடும் கட் பிளேடில் வச்சு கட் பண்ணிட்டோம்னா 4த்தையும் மடக்கி ஒரே சைடு ஒட்டினா போதும். செகண்ட் ஒன்று, தேர்ட் ஒன்று. ஓகே, கட் பண்ணிட்டேன்னா பாருங்க. இப்போ நம்மளுக்கு இந்த பாக்ஸ் சட்டை ஒரு ஷேப் வந்துடுமா? ஷேப் வந்துச்சா? அவ்வளோதான். இப்போ இந்த பாக்ஸ் ஷேப் வந்தனால இப்போ என்ன பண்ண போகிறோம், டிசி மோட்டரை எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்னா, பாக்ஸ் ஆட்டோ இது வச்சுட்டு உங்களுக்கு சின்னதாக வேணுன்னா சின்னதாக செய்யுங்க, பெருசாக வேணுன்னா பெருசாக செஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி இது நான் சின்னதாக செய்யலாம் தான் பார்த்தேன். இதுவே ஸ்மால்னா இதோட பாதி கட் பண்ணுறதுனா கட் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க கட் பண்ணலாம். ஆக்சுவலி ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம மினி, இது பேர் என்னென்னா மினி கட்டிங் மிஷின். லைன் ட்ரா பண்ணிட்டு 1 2 இந்த செகண்டாக இப்போ கட் பண்ணதை வந்து செகண்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணாலும் அதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷேப் வந்துடுமா? இப்போ நம்ம மேலே தான் வந்து டிசி மோட்டரை வைக்க போகிறோம், ஓகேவா? அதனால இதில் வந்து பாக்ஸாக ஒரு பாக்ஸாக இருக்குல்ல, அதில் ஒரு பாக்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, கட் பண்ணியாச்சு. ஒரு பாக்ஸ் ஏன் கட் பண்ணனா, அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸும் நமக்கு தேவைப்படும். ஏன்னா இந்த பாக்ஸு தான் நம்ம இப்படி மேலே வந்து இப்படி வைப்போம். மேலே இப்படி வச்சு டிசி மோட்டரை மேலே வச்சு ஒயர் உள்ள விட்டுருவோம், ஓகேவா? ஓகே, ப்ளூ ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன
என்ன பண்ண போகிறோன்னா ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு ஸ்விட்ச் வேணுன்னா ஸ்விட்சோட வச்சுக்கலாம், ஸ்விட்ச் வேணாட்டி வேணாம். ஸ்விட்சு வச்சா நான் ஒன்று சொல்கிறேன், பவர் வந்து ஸ்விட்சுக்கு போகிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதுதான் மெயின். நான் வந்து டேரெக்டாக கொடுக்குறதுனால கட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது எனக்கிட்ட ஒயர்லாம் இல்லை. இது வந்து நான் கிரைண்டர் சீல் பண்ணிருக்கு ஒரு ஒயர் கிடச்சிது, அதை வச்சு நம்ம இப்போ செய்யலாம். ப்ளூ கன் ஹீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து சொன்னேன்ல, இந்த கார்னரில் வந்து ஒரே இதுவாக போட்டுக்கலாம். ஒட்டிட்டு திரும்பியும் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நல்லா ஒட்டிக்கோங்க. ஓகே, இது ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை வச்சுட்டு அடுத்த பார்ட் எடுத்துட்டு முன்னாடி முதல்ல கம் அப்ளை பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு அப்ளை பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்து க்ளூவில் அப்ளை பண்ணிவிட்டு, க்ளூ இருக்குல்ல அதில் அப்ளை பண்ணிட்டு உள்ள தெளிவாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்திங்கன்னா உள்ளே தள்ளிட்டோம், பார்த்திங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே இந்த இடத்துல கம்மை போடணும். அவ்வளோதான், கம்மை போட்டாச்சா. நெக்ஸ்ட்டு இந்த பிளேட் எடுத்து உள்ளே விடணும். ஓகே, உள்ளே விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு டைட் வேணும்னா திரும்பி க்ளூ அப்ளை பண்ணி க்ளூ எடுத்துக்கிட்டு அதை சொல்லிக்கிறீங்களா. அவ்வளோதான் கைஸ், இப்போ நம்மளோட சூப்பர் கட்டிங் மிஷின் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா உள்ளே தெளிக்கலாம். அறுத்துருச்சு கைஸ். ஓகே, உங்களுக்கு ஒரு அட்டை பீஸை கட் பண்ணி கட்டுறேன். முன்னாடி ஒயர் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஒயர் எப்படி உங்களுக்கு தெரியும்ல, நார்மலாக டிசி மோட்டரில் எப்படி கனெக்ட் பண்ணுவோம். 2 இது இருக்கும். ஒன்றை நான் இப்படி கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இன்னொன்று அவ்வளோதான் இப்படி கனெக்ட் பண்ணி வச்சா ஓகே கைஸ், சூப்பராக சுற்றுது. சூப்பராக சுற்றுது கைஸ். இப்போ நம்ம ஒரு சைடை மட்டும் நல்லா லாக் பண்ணிடணும், இல்லாட்டி இன்னொரு சைடு வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. லாக் பண்ணலான்ட்டு ப்ளூ கன்லேயே லாக் பண்ணலாம். ஓகே, ஒரு சைடு லாக் பண்ணியாச்சு, இன்னொரு சைடு யூஸ் பண்ணலாம். சூப்பராகவே சுற்றுது. அதுக்கப்புறம் இன்னொன்று, இந்த சைடு ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணுங்க. மெயினாக இந்த சைடு ஃபுல்லாக எப்போ இதுலேருந்து வெளியே வரும்னே தெரியாது. க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். இங்கே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடு திருப்பி இங்கேயே அப்ளை பண்ணுவாங்க. ஓகே, அப்ளை பண்ணியாச்சு. அவங்களோட கட்டிங் மிஷின் ரெடி. ஓகே, ஒரு அட்டை பீஸ் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இல்லை இங்கே ஒரு தர்மாக்கோல் தெரியுதா, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இங்கே வச்சு காட்டுறேன். இங்கே ஒரு அட்டை ஒட்டியிருக்கேன்னா ஒட்ட மாட்டேங்குது. எஸ், இங்கே ஒட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலி நான் செஞ்ச கட்டிங்ஸா இந்த பிளேடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரக்கரக்குன்னு இருக்குது, பாருங்க தெரியும். இதை வெட்டினது இங்கே இதாக இருக்கா.
தர்மாக்குள்ள உங்களுக்கு வெட்டி கட்டுறேன். தர்மாக்கோலுக்கு பதிலாக இன்னொன்று ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. இட்ஸ் அண்ட் வுட் ஆக்சுவலி இது ஆல்ரெடி நான் வெட்டி காமிச்சேன்னு நினைக்கிறேன். ஓகே பாருங்க. ஆக்சுவலி இதெல்லாம் விட ஐஸ்கிரீம் ஸ்டிக்கர் நல்லா இருக்கும். ஏதோ நம்மக்கிட்ட ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்கு. பார்த்தரலாம் எப்படி வெட்டணும். ஓ மை காட், ஒழுக்கமாக பிடிக்கேட்டு இப்படி தான் இந்த நாள் தான் நட்டுருக்கு. ஆக்சுவலி இது நிற்க மாட்டேங்குது. இப்போ ஓகே. இது ஆக்சுவலி நின்றுது. வெட்டுது, நல்லாவே வெட்டுது கைஸ். நீங்கள் வேணால் கார்ட்போர்ட் வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிதான். டஸ்ட்டு தான் பாருங்க. உங்களுக்கு கார்ட்போர்ட் பீஸை வெட்டி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், வெட்டிடுச்சு, நல்லாவே வெட்டிடுச்சு. ஓகே, இந்த செயின் மிஷின் பிடிச்சதுன்னா செயின் மிஷின் கட்டிங் மிஷின் பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்லிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற கிராஃப்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்துடும். ஓகே, பாய். See you in the next video.